ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லாக இதை பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்தோம். அதாவது சில பேர்லாம் வந்து 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் 4 இன்சிடெண்ட் நடக்க. அந்த 4 இன்சிடெண்ட்டும் நம்ம ஒரே நைட்டில் பார்த்தோம். என்னென்னலாம் கேட்குறீங்களா? வந்தனே ஸ்னோஃபால் ஆச்சு. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மின்னல். இங்கே வந்து அந்த மாதிரி மின்னல் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்குமாம்மா. அது நடந்தது. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அவலாஞ்ச் பார்த்தோம். அப்புறம் கிளியர் ஸ்கை இருந்தது. அதில் வந்து மில்கி வே கேலக்ஸி ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரே நைட்டில் இத்தனையும் நம்ம பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த இடம்லாம் பார்த்தா அழகாக இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு ஆபத்து ஒழிஞ்சிருக்கு. சப்போஸ் எங்கே மழை பெஞ்சாலும் கூட இந்த ஆற்றுல தண்ணி பிச்சுக்கிட்டு போகும். அருணுக்கும் மலைக்கும் நடந்த போட்டியில் மலையே வென்றது. சாரி மேன். இதான் வந்து நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் நேபாள். இந்த அரசில் நடக்கிற மாதிரி இருக்கா? Don't shake, man. Hey guys, welcome back to the channel. இது நம்ம அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் இருக்குல்ல, டே 4. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏபிசியிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பேஸ் கேம்ப்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக கீழே இறங்க முடியுமோ இறங்க போகிறோம். ஏன்னா ஏன் தான் கஷ்டமாக இருக்கும், இறங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம பேஸ் கேம்ப்லேருந்து கீழே போகிறத பார்ப்பீங்க. மேபி நான் வந்து லோவர் சினிமாவுக்கே பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டே பண்ணோம்ல, அந்த பிளேஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முடியுதான்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் டிசைனிங் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Fly away with me. Come and fly away with me. Come and fly away with me. ஸோ குட் மார்னிங் கைஸ். நம்ம ஏபிசி ட்ரெக்கிங்கில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 4. ஆல்ரெடி நேற்று ஈவினிங்கே வந்து நம்ம ஏபிசி பேஸ் கேம்ப் வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க சன்ரைஸில். இதாங்க அன்னபூர்ணா ரேஞ்ச். எப்படி ஒரு டிப்பில் நின்றுருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாகவே அன்னபூர்ணா ரேஞ்ச் தான். அன்னபூர்ணா பேஸ் கேம்பில் நெக்ஸ்ட் டே மார்னிங்க காலையில் சன்ரைஸ் ஆனே பின்னாடி மவுண்டன்ஸ்லாம் பாருங்க சன்ரைஸ் எப்படி ஃபால் ஆகிருக்குன்னு.
ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லாக இதை பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்தோம். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6:30 கிட்ட ஆச்சு. இன்னும் ஒரு ½ to 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பைக்கில் போக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விரத்து போயிருக்கு. இப்படி கூட மடக்க முடியல, அந்தளவுக்கு கூலாக இருக்குது. தூங்கி இருந்துச்சு அவசரத்தில் க்ளவுஸை மறந்துட்டு வந்துட்டேங்க. நட்டுங்குதுங்க. இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்ட்டு என் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் இப்படி கிளம்பி கீழே இறங்க போய் வேண்டியதான். நம்ம ஏபிசி பேஸ் கேம்பில் ஸ்டே பண்ணதுக்கும் ஃபுட்டுக்கான ப்ரைஸ், ஒரு நைட் ஸ்டே 2 வேளை ஃபுட்டுக்கு பார்த்தீங்களா 2680 நேபாளி ருப்பி. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வந்த இந்த ஏபிசி வந்து நமக்கு எல்லாமே கொடுத்து வச்சுங்க. அதாவது சில பேர்லாம் வந்து 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் 4 இன்சிடெண்ட் நடக்க. அந்த 4 இன்சிடெண்ட்டும் நம்ம ஒரே நைட்டில் பார்த்தோம். என்னென்னலாம் கேட்குறீங்களா? வந்தனே ஸ்னோஃபால் ஆச்சு. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மின்னல். இங்கே வந்து அந்த மாதிரி மின்னல் அடிக்கலாம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்குமாம்மா. அது நடந்தது. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அவலாஞ்ச் பார்த்தோம். அப்புறம் கிளியர் ஸ்கை இருந்தது. அதில் வந்து மில்கி வே கேலக்ஸி ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரே நைட்டில் இத்தனையும் நம்ம பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப லக்கி. ஏபிசிக்கு ஒரு பெரிய குட் பை. இங்கேருந்து அப்படியே இப்போ கிளம்ப போகிறோங்க. டிசைனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நம்ம வந்து 3 நாள் இங்கே வந்தோம். கீழே வந்து ஜினுதண்டாக்கு வந்து 2 நாளில் போக போகிறோம். ஒரு ஃபைனல் வியூ ஆஃப் திஸ் அன்னபூர்ணா ரேஞ்ச். மேபி ஒன் டே இதை கிளைம் பண்ண ட்ரை பண்ணுவோம், பட் நாட் ஷியோர். நம்ம பேஸ் கேம்ப்லேருந்து அப்படியே இறங்க ஸ்டார்ட் ஆகியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகி அப்படியே கிளம்புது. அவ்வளோதான். நம்மகிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன், இந்த ஏபிசி ட்ரெக்கிங் உடனே ஹெலிகாப்டரில் போய் போக்கராவில் இறங்கிடலாம். சரி, ரெஸ்கியூலாம் இல்லை, ஜஸ்ட்டு டவுன் பஸ் சர்வீஸ் மாதிரி. இங்கேருந்து போக்கராவுக்கு கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அது பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் 40,000 நேபாளி ருப்பின்னு நினைக்கிறேன். 35,000 40,000 நேபாளி ருப்பி. அது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் அவங்க போக்கரா போயிடுவாங்க. நம்ம இன்னும் போய் போகிற ரீச் ஆக 2 நாள் ஆகும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். Make a round and it will land. It will make a round. It will come. It will come. It will land here. Perfect. I think he didn't.
இங்கே வந்து இது ஒன்று தான் குறையா இருந்தது, ஹெலிகாப்டர் லேண்டிங். அதையும் பார்த்தாச்சு. இந்த ஏபிசி ட்ரெக்கிங் நமக்கு நிறையா தந்துருச்சுங்க. இது வரைக்கும் நம்ம கேட்கறத விட அதிகமாகவே தந்துருச்சு. ஸோ இந்த ஹெலிகாப்டரில் இங்கேருந்து போக்ரா, கோயிங் டு போக்ரா, ரைட்? போக்ரா வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா $600 கொடுத்தா நம்மளை அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு கொண்டு போய் போக்ராவில் ஜாலியாக இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நடக்க தேவையில்லை. இங்கே ஹெலிகாப்டர் வந்ததுனால நிறையா ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இங்கே ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்படியே நடக்க வேண்டியதான். ஓகே, ஷால் வி மூவ் மேன்? ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரமே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். வேஸ்ட் பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து இன்றைக்கி வந்து லோவர் சினிமா, அதான் நம்ம ஃபஸ்ட் டே ஸ்டே பண்ணோம்ல, அங்கே போகலாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு பாசிபிள்லாம் தெரில. பட் என்னென்னா டிசெண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. இந்த ஏரியா எவ்வளோ கோல்டாக இருக்குங்கிறது இதை வச்சே தெரியுமா? இங்கே ஐஸ் தெரியுதா? சத்தியமாக இந்த தண்ணி நான் தொட போடுறதுலாம் இல்லை ப்ரோ. நேற்று ஈவினிங் பார்க்கும்போது இந்த அளவுக்குலாம் ஐஸ் இல்லைங்க. நைட்டு கொஞ்சம் பனியில் இவ்வளோ ஐஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஃபுல்லாகவே ஐஸ் தான். நல்லா இருக்கா? அப்படியே நடந்து வரோம். பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் டாக்ஸி கிளம்பிடுச்சு. எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா? சல்லன்னு போயிடுச்சு. நேற்று இந்த வழியெல்லாம் வரும்போதெல்லாம் கதறிட்டு வந்திருப்பேன். என்னால் முடியலடா, ஆடியே விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இறங்குறதுனால ஈஸியாக போயிட்டுருக்கேன். இவங்களாம் பாருங்கள் ஃபோட்டோஸ். நம்ம சும்மா நடக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்குள்ளே வந்து மினிமம் 3 ட்ரெக்கர் இல்லை 4 ட்ரெக்கரோட பேக் வச்சுருப்பாங்க. மினிமம் 50 கிலோ இருக்குமாமா. இந்த ஏபிசி ரேஞ்சிலே நீங்கள் பார்க்குற ஒரே பசுமையான செடி இதுதான். வித்து பர்பிள் கலர் ஃப்ளவரோடு இருக்குது. எனக்கு தெரியலைங்க இந்த பனியில் எப்படி இந்த பூ பூக்குதுன்னு. பொதுவாக பனியில் வந்து பூவெலாம் கருகிரும்பாங்க. பட் இது பார்த்தீங்களா யூனிக்காக எவ்வளோ பனியிலையும் ஜாலியாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செடி கொடி மரம் எதுவுமே பார்க்க முடியாது. நேற்று இந்த மிரர் லேக் ரொம்ப எவ்வளோ கொடூரமாக காற்றடிச்சிருந்து, இப்போ பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குன்னு. அதோட ரிஃப்ளெக்ஷன் இல்லை விழுகும்போது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஏபிசி டு எம்பிசி வந்துச்சு. இதான் வந்து உச்சபட்ச ரேஞ்ச். அந்த பிக் தான் நேற்று நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் ஃபுல்லாக க்ளவுடாக இருந்தது. அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ரேஞ்ச். இன்றைக்கி ரொம்ப கிளியராக இருக்குது. த மைட்டி மச்சபுச்சே ரேஞ்ச். நேற்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடாக இருந்திருக்கும். இங்கெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இங்கே இது இருக்கா, அப்படியே அந்த சைடு பார்த்தா அதான் அன்னபூர்ணா ரேஞ்ச். இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். இன்னையோட ஃபஸ்ட்டு வாட்டோகிராஃபி. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எம்பிசி தாண்டி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ எம்பிசி பேஸ் கேம்ப் பார்த்திங்கன்னா அதான் அங்கே தெரியுது. அந்த பில்டிங் தான் எம்பிசி. அதை கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். நம்ம இறங்க ஆரம்பித்து 1.25 மணி நேரம் ஆச்சு. இப்போ நேற்று போகும்போது பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஏற்றுக்கிட்டோம் எம்பிசி டு ஏபிசி. இப்போ அது பாதி டைம் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இதே ஃபேஸில் மெயின்டைன் பண்ணி போனோம், எந்த பிரச்சனையும் நடக்கலை அப்படின்னா நம்ம டே 1 தங்கின லோவர் சினிமாவுக்கு இன்றைக்கி போயிடலாம். நான் காலையில் அங்கே ஏபிசியில் பெருசாக எதுவுமே சாப்பிடல. ஏன்னா எனக்கு அந்த நேற்று இருந்தில் அந்த ஆட்டிடியூட் சிக்னஸ் அது அப்படியே தான் இந்த மாதிரியே இதாச்சு. ஒரு மாதிரி அன்னீசியாக பசிக்காமல் அந்த மாதிரி தான் இருந்தது.
ஆனால் இங்கே சாப்பிடல. வர வழியிலே நான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் கீழே போக்குறாலேயே. இப்போ ஆப்பிள் தான் சாப்பிட போகிறோம். இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட். ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எதுவும் சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ வந்தோடனே அந்த எனக்கான அந்த அடாப்டபிள் கிளைமேட் அதுக்குள்ளே ரீச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. கிளைமேட் ஆகட்டும், காற்றாகட்டும். 4100 கிலோமீட்டருக்கு கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு மேலே தான் வந்து கஷ்டமாக 4000 தான் நம்ம பார்டர் லைன் நினைக்கிறேன். அதுக்கு மேலே போச்சுன்னா கஷ்டப்படுறோம். அப்படியே அந்த வேலையை ஆப்பிள் சாப்பிட்டு இறங்கிட்டே இருக்கேன். ஹாய், நமஸ்தே. ஹலோ. கிரேசியில் இந்த ஏஜில் ஏபிசி கூட்டிகிட்டு போகிறாங்க. கை குழந்தைங்க மீன் ஒரு 7-8 மாதம் இருக்கும். முன்னாடி போன குழந்தைக்கு ஒரு 1.5-2 வயசு இருக்கும். நம்ம 8 வயசு தான் இருக்கும். டிப்பிக்கல் நேபாளி திங். Yeah, during the Ramzan time we become perfect. Oh, like Durandar. Yeah, Durandar. ஸோ தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துராலி கிட்ட வந்தாச்சு. போயிட்டே இருக்கோம். வெயில் வந்துட்டே இருக்கு. கூடி சீக்கிரம் கீழே இறங்கிடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. சோலோவாக வந்தேன். இப்போ அப்படியே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். சோலோவாக இருக்காவெல்லாம் யோசிக்கவே கூடாது. எப்படி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கிடைப்பாங்க. நேற்று இந்த ஏரியாவில் ஏர்லி மார்னிங் கிளம்புனே வந்திருப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றி கருகி போன மரம் எல்லாமே கருகிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாதம் தான் ஃபுல்லாக பச்சை பசையாக இருக்குமா. மற்ற எல்லா 10 மாதம் இந்த மாதிரி காஞ்சி கிடக்குமா. பட் ஆனால் அந்த டைமில் நம்மளால் இங்கே ட்ரெக் பண்ண முடியாது. மழை பெஞ்சிட்டே இருக்கும். இன்னொரு வாட்டர் கிராசிங் வந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் டேஞ்சரஸான வாட்டர் கிராசிங். ஏன்னா மற்றெல்லாம் ஸ்டீல் இருக்கும். இது ஒன்று மட்டும் தான் மாத்திரை போட்டு வச்சுருந்தானுங்க. மழை பார்த்தீங்கன்னா எந்நேரம் வேணாலும் உடஞ்சு விழுகலாம். நம்ம நேரம் நல்லாலே நீங்கள் 100 பேர் கிராஸ் பண்ணிப்போம். ஒன்றா இருக்காது. நம்ம கிராஸ் பண்ணும்போது மட்டும் டப்புன்னு உடையும். லக்கிலி நமக்கு எதுவும் ஆகலை. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்துட்டோம். Careful man. எங்கே அங்கே வராங்க. சரி வாடா. ஆல்மோஸ்ட் ரீச் துராலி. அங்கே இருக்கு. ஆல்ரெடி துராலி வந்தாச்சுங்க. 11:30 அப்படிலாம் துராலி வந்துட்டோம். ஒரு 1/2 hour பிரேக் அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே தான். கிளைமேட் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இந்த சில்னஸ் இப்போ கரெக்டாக 12 o'clock ஆச்சு. அதனால் உச்சி வெயிலில் வி கேன் மேனேஜ். ஆனால் போக 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 சில்னஸ் ஆட் ஆகிட்டே தான் வரும்னு நினைக்கிறேன். வெதரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடி அண்டு ரெய்னின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அப்பர் சினிமா இல்லைனா லோவர் சினிமா போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இருக்கோம். லோவர் சினிமா போயிட்டுனா நம்ம Day 1 தங்கணும்ல, அதே ஹோட்டல் போய் தங்கிக்கலாம். மேபி நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே துராலிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 ஆச்சு. 2 நிமிஷத்தில் பார்த்திங்களா கிளைமேட் எப்படி மாறிடுச்சுன்னு. இந்த கிளைமேட் தான் நான் வெறுக்கிறேன். காற்று ஸ்பீடு அடிக்கிறதுனால மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். மேபி இங்கே இருக்காது. நான் நேற்று அனுபவிச்சேன்ல, அதை சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா துராலியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தோவான் போகலாம். நீ ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிடலாம். ஒவ்வொரு
பிளேஸ்க்கு இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரம் கேப் தான். தோவான் டு ஹிமாலயா டு பேம்பு டு சினுவா. இதான் நம்ம பிளானு. கரெக்டாக 12 o'clock ஆச்சு. 5 மணிக்குள்ளே லோவர் சினிமா ரீச் ஆக போகிறோம். பார்ப்போம். புத்தா பார்த்திங்கன்னா துறவி ஆகிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். இந்த ராஜா ட்ரெஸ்லாம் போட்டு கிரீடம்லாம் வச்சு லைக் சம்திங். ஆனால் இது புத்தா தான். நான் ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்டேன், புத்தாவான்னு. ஆமாம் இது புத்தா தான் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நான் புத்தாவை பார்த்ததே இல்லை. துராலியிலேருந்து இங்கே கீழே போயிட்டுருக்கோம். என்ன வேணாலும் மழை பெய்யலாம். மழையெல்லாம் இங்கே பெஞ்சிச்சுன்னா அதோட ஒஸ்ட் சினாரியோ எதுவுமே இல்லை. சுற்றி பாருங்க, ஒதுங்கிறதுக்கு ஒரே இடம் கிடையாது. ஒரு மரமோ இல்லை சின்ன ஏதாவது கூடாத மரமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக நினைக்க வேண்டியதா. அது மட்டும் இல்லாமல் இந்த குளிரில் நினைச்சா சூப்பராக இருக்கும். இவ்வளோ லேயர்ஸ் போட்டு நடுங்கிட்டு இருக்கு. இல்லை மழையெல்லாம் நினைச்சுன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ஓடிட்டுருக்கேங்க. நடந்து கூட போகல, இப்படி ஓடி போயிட்டுருக்கேன். மழை வரதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் ரீச் ஆகிடணும் அப்படின்னு. மழை வந்ததுன்னா இந்த இடம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரில. ஏன்னா காட்டாத்தில் மழை வந்ததுன்னா திடீர்னு டக்குன்னு அது வெள்ளமாக மாறிடும். மேபி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரிஸ்கில் எங்கேயுமே மாட்டிருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக போனால ரிவர் கிராசிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த ஒஸ்ட் கேஸ்லையும் மாட்டிக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும். இல்லை ஹாய் மலைத்துளி ஆல்ரெடி விழுக ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னும் தோவானுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும் போக. மலையா நானா மலையா, 2 இடத்துக்கு ஒரு ரேஸ் போயிட்டுருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தா அழகாக இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு ஆபத்து ஒழிஞ்சிருக்கு. சப்போஸ் எங்கே மழை பெஞ்சாலும் கூட இந்த ஆற்றுல தண்ணி பிச்சுக்கிட்டு போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் கீழே போய் பார்த்துக்கலாம். மலையில் மாட்டினோம், சோலி முடிஞ்சு. Sorry man. அருணுக்கும் மலைக்கும் நடந்த போட்டியில் மலையே வென்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, பாறை இடுக்குமாற. அதை போய் நின்றுட்டா மழை பெய்யாது. பட் நம்ம எத்தனை நின்றுருக்க முடியும்னு தெரியல. மழை எப்போ வேணாலும் வரலாம், நிற்கலாம். ஸோ இங்கே லாக் ஆகிட்டுனா என்ன பண்ணுறதுண்டா, ரெயின் கேஸில் போட்டு மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு முன்னே போயிட்டே இருக்கும். ஆனால் செமையாக குளிருது. இந்த மழை தண்ணி மேலே படும்போது அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்குது. ஆறு பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு. லைட்டாக மழை பெஞ்சதுக்கே பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவல் அதிகமாகிடுச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஹிமாலயா ரீச் ஆகிட்டோம். ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்து ஹிமாலயா வந்துட்டோங்க. இதான் வந்து நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் நேபாள். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்? Laliguras, yeah. Our national flower. Yeah, I know. Laliguras. ஸோ ஹிமாலயாவில் ஒரு குட்டி கேம்ப் முடிச்சுனே அப்படியே கிளம்பிடுறேன். மழை அப்படியே ஸ்லோவாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் மறுபடியும் கிளம்பிடுதாங்க. Then थोड़ा you often to box, right? ஹிமாலயாவில் குட்டி பிரேக் வித் ஹாட் சாக்லேட். So tell me about yourself. Like interview question, I'm asking. How often you trek?
How often you do this kind of things? मैं क्या बोलूँ अभी ऐसे तो हो नहीं पाएगा. ஓகே நோ ப்ராப்ளம். அவன் கொஞ்சம் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேங்க. கேமரா ஆன் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருந்தான். கேமரா ஆன் பண்ணோன்னே எதுவும் பேச மாட்டேங்கிறான். அதான் காலையிலேருந்து எதுவும் பெருசாக எதுவுமே சாப்பிடல. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். செகண்ட் வந்து ஹாட் சாக்லேட். எது வந்தாலும் நம்ம நைட் எங்கே ஸ்டே பண்ணணுமோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில் போயிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க தொட்டியில் எப்படி முட்டைக்கோஸ்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த இடம் மழை பெஞ்சுனே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. செமையாக இருக்குல்ல. Hey man. நேற்று நைட் இங்கே செமையாக மழை பெஞ்சதுனால நைட் பெருசாக வீடியோ எடுத்துருக்க மாட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 5 ஆஃப் ஏபிசி ட்ரெக்கிங். ஆல்ரெடி நம்ம வந்து பேம்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. இது ஆக்சுவலாக அப்பா சினிமாவில் போய் ஸ்டே பண்ணுறதா பிளானு. பட் மழை பெஞ்சதுனால கன்டினியூ பண்ண முடியல. பெருசாக ஷூட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ பேம்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock ஆச்சு. நான் ஏன் பேக் நானே கேரி பண்ணுறேன்னா நம்ம மில்லனுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஃபேமிலி இஷ்யூங்கனால ஒரு நைட்டு கிளம்பிட்டார் இங்கேருந்து. அதனால் இங்கேருந்து இன்றைக்கி 1 day ஃபுல்லாக வந்து நம்ம பேக் நம்ம தான் தூக்கிட்டு போக போகிறோம். பெருசாக வெயிட் இல்லைங்க. அந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் காலியாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இறங்குறது தானே, அதனால் நம்மளே இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு பேக் நானே எடுத்துட்டேன். ஸோ பேம்பூரில் வந்து கிளம்பி அப்பா சினிமாவில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் இங்கேருந்து இங்கே வரக்கு எப்படி ஒரு 2.5 hours கிட்ட ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 கிட்ட ஆச்சு. வெஜ் கம் எக் ஃப்ரைட் ரைஸ். இவங்க 3 பேருக்கு தான் வந்துட்டுருக்கேன். அவங்க ஏதோ கருமம் சாப்பிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குங்க. அதனால் நான் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு சம் நூடுல்ஸு ஏதோ சூப் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டுருக்காங்க. பேக் தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். கீழே போக எப்படி ஒரு 4 to 5 hours ஆகும். நார்மலாக பேக்லாம் போனால் ஒரு 4 hours போயிருக்கலாம். பேக் இருக்குன்னா இன்னொரு 1 hour அடிஷ்னல் வேலை ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour to 45 minutes அங்கேயே பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து லோவர் சினிமா நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். லோவர் சினிமா தான் நம்ம ஃபஸ்ட்டு டே 1 நம்ம வந்து ஸ்டே பண்ண ப்ளேஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 minutes அங்கே ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து சோமரம் அப்புறம் ஜினு எப்படின்னு ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிடலாங்க. இதே பேஸில் மெயின்டைன் பண்ணலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மாதிரி டயர்ட் ஆகிறதுக்குள்ளே ஸ்பீடாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கலான்ட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் நேபாள். இது வந்து ஹிமாலயாஸில் மட்டும் இருக்குமாம்மா. மொத்தம் 2 கலர் இருக்குது. பிங்க் ஒன் அந்த ரெட் ஒன். ஹலோ. ஒரு குயிக் டிசென்ட்டில் ஒரு 20 minutesலேயே பார்த்தீங்கன்னா அப்பா சினிமாவிலேருந்து லோவர் சினிமா வந்தாச்சு. ஒரு குட்டி 5 to 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு
சோம்பலம் நோக்கி நடக்க போகிறோம். அது இங்கேருந்து அங்கே பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஏன்னா வந்து பாடி கண்டிஷன் இருக்குது. எவ்வளோ தூரம் வேணால் கீழே இறங்கிடலாம். ஸ்டெப் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாட்? யா, இட் வாஸ் குட். நம்ம இங்கே தான் டே 1 தங்கணும், ஞாபகம் இருக்கா? மேலே இருக்கிற ரூமில். ஹோட்டல் ஹிமல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் தங்கணும், ஞாபகம் இருக்கா? I think it's wild on. Wild buffaloங்க. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பொதி சுமக்கிற கழுதைகள், குதிரைகள், இல்லை கோவேரி கழுதைகள் என்ன வேணாலும் சொல்லலாம். மூணு மணி ஆக போகுதுங்க. ஃபைனலாக நம்ம வந்து ஜினூவில் அந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணல, அதை பார்த்துட்டோம். அங்கே இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதிகபட்சம் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் இறங்கிடலாம். பட் என்ன இங்கே ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, அது நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங். இப்போ அங்கே குளிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. என்னதான் ஹாட் ஸ்ப்ரிங்கில் போய் குளித்தாலும் குளிர்து அடிக்கணும். ஆனால் நம்ம இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் போக்குறா போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் போக்குறா போக போகிறோம். ஏபிசி வந்து கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லி முடிக்க போகிறோம். இன்னும் 1/4 மணி நேரத்தில் ஏபிசி ட்ரெக்கிங் அஃபிஷியலாக முடிஞ்சிடும். Yeah. Don't lean too much. Don't lean too much. Yeah. Oh, you're good. Hey man, come on. Hello? Go. எவ்வளோ பெரிய ஹைட்டில் மாடு வாங்க, எவ்வளோ கேஸ்லாம் வந்துருக்கு. நம்ம கல் இல்லை, கீழே வாருங்க எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. இருந்தோம் 10 நயா பைசாக்கு தர மாட்டோம். போடா தம்பி, சிக்காம போடா. மாடு கால் வழுக்குதுங்க, மலை இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுனால. இந்த இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கா. Don't shake, man.